Hi friends, welcome to YS Stuff. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்துட்டு இருக்கேன். தோரம் பருப்பு 1/2 ஸ்பூன். நான் இந்த மெஷரிங் கப்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன். கடலை பருப்பு 1 ஸ்பூன். தனியா 1 ஸ்பூன். மிளகு 1/2 ஸ்பூன். சீரகம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன். பெருங்காயம் நான் இந்த அளவு எடுத்துட்டு இருக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துட்டு இருக்கிறேன். இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தோரம் பருப்பு எல்லாமே நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், தீச்சிடாதீங்க. ஓகே, உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுட்ருக்குறோம். மிளகு தனியா போட்டுட்ருக்குறோம். இது எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துட்டு இருக்கிறேன். சீரகம் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு 4 புடி கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 4 இல்லை 5 புடி கூட எடுத்துக்கோங்க. இதையும் நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. பெருங்காயம் தூள் கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். அதனால நான் பெருங்காயம் கட்டி எடுத்துகிட்ருக்கிறேன். எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க, பொரிச்சு போட்டுக்கோங்க. நான் பொடிக்கு போடுறதுக்கு கல் உப்பு எடுத்துகிட்ருக்கிறேன். கல் உப்பு எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் கூட கெடாத இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளவும் ஹெல்த்தியான பொடி. இப்போ இருக்க ட்ரெண்ட்லலாம் எல்லாருக்குமே வெள்ளை முடி வந்துடுது, ஒயிட் ஹேர்ஸ் நிறைய வந்துடுது. கருவேப்பிலை பொடி சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. இது நல்ல சுட சாதத்தில் நெய் பிடிச்சவங்க நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க சூடான நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க இப்போ இருக்க ஸ்டேஜில் எல்லாத்தையும் கருவேப்பிலெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. இப்படி அரைச்சி கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.